பகிரெண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு மேனி நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குஷா பூசாங்கு கரும்பு வில்லும் சிற்றுடுக்கும் குடமும் சேர்த்தாளை குலசை முத்தாரம்மனை தொழுவோர்க்கு எக்காலமும் தீங்கில்லையே. பிரணத சுரேஸ்வரி பாரதி பார்க்கவி சோத விநாசினி ரத்னமயே. பிரணத சுரேஸ்வரி பாரதி பார்க்கவி சோத விநாசினி ரத்னமயே. மணிமய பூஷித கர்ண விபூஷண காந்தி சமாவிருத காஷ்யமுகி. சிவபெருமானும் அன்னை உமா மகேஸ்வரியும் ஆனந்தமாகவே வீட்டிருக்கிறார்கள். ஆனந்தமாக கொலவிருக்கின்றார்கள் அந்த பொன்வெள்ளி கைலையிலே. அந்த ஆதி பொன்வெள்ளி கைலாயமலை, அந்த ஆதி பொன்வெள்ளி கைலாயமலை எப்பேற்பட்ட மலை தெரியுமா? எப்படிப்பட்ட மலை அம்மா? அதவனும் கீழ்கடலில் குளித்தெழுந்த காலையிலே, அதவனும் கீழ்கடலில் குளித்தெழுந்த காலையிலே, ஆதிசிவன் மாமலையோ மாமலையோ பொன்மயமாய் காட்சி தரும் காட்சி தரும். பொன்னருகில் போவது போல் ஓடி வரும் பேரருவி, ஓடி வரும் பேரருவி. பொன்னருகில் போவது போல் ஓடி வரும் பேரருவி, ஓடி வரும் பேரருவி. பூமகளின் மேனி எங்கும் மேனி எங்கும் மேனி எங்கும் ஓட்டமலர் பொன்னும் ஆகும் பொன்னும் ஆகும். காலை வேளையில் அந்த காலை பொழுதிலே ஆதவனுடைய செங்கதிர்கள் பட்டு அந்த ஆதவனின் கதிர்கள் தானும் கைலை மலை தங்கமயமாகவே காட்சியளிக்கிறது. மின்னுகிறது அந்த கைலாயமலை. உச்சி வேளைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த உச்சி நல்ல பொழுதிலே எப்படி காட்சியளித்ததா? எப்படி அம்மா காட்சியளித்தது? பட்டப்பகல் வேளையிலே பனிமலையில் பட்ட ஒளி, எட்டு நல்ல திக்குகளில், எட்டு நல்ல திக்குகளில் வெள்ளி ஒளி போல் காட்சி தரும். மாலை வெயில் பட்ட
அந்த கைலாய மலைதனிலே சிவன் சக்தி அம்மையப்பன் ஆனந்தமாக வீற்றிருக்கிறார். ஆனந்தமாக வீட்டிருக்கின்ற காலகட்டத்திலே பூலோகமானதில் இந்த பூலோகமானதிலே மகேந்திரகிரி பட்டினத்தில் இந்த மகேந்திரகிரி பட்டினத்திலே மச்சரிஷி வனமதில் மச்சரிஷி வனமதிலே மகிடாசூரன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் ஆஹா இரும்பினாலே கோட்டை கட்டி ஆண்டுவார். எப்படி அம்மா ஆண்டு வருகிறான்? எப்படி ஆண்டு வருகின்றான் தெரியுமா? எப்படி தாயி? மண்ணாலே கோட்டை போட்டால் மழையும் பெய்தால் கரையும் என்று, மண்ணாலே கோட்டை போட்டால் மழையும் பெய்தால் கரையும் என்று, மரத்தினாலே கோட்டை போட்டால் வண்டு தும்பி அரிக்கும் என்று, மரத்தினாலே கோட்டை போட்டால் வண்டு தும்பி அரிக்கும் என்று, கல்லினாலே கோட்டை போட்டால் கல்லூளிகள் நாடும் என்று, கல்லினாலே கோட்டை போட்டால் கல்லூளிகள் நாடும் என்று, இரும்பினாலே கோட்டை போட்டே ஆண்டுவாரன் மகிடாசூரன். இரும்பினாலே கோட்டை போட்டே இரும்பினாலே கோட்டை போட்டே ஆண்டுவாரன் மகிடாசூரன். மகிடாசூரன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த உலகத்திலே பிறந்த ஜீவன்கள் ஒரு நாள் மாண்டுதானே ஆக வேண்டும். பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம்தான். இந்த இறப்பை வெல்ல வேண்டும் என்றால் பகவானாகிய சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க வேண்டும் தவத்தை செய்து சிவத்தை அடைய வேண்டும் என்று மனதிலே தான் இணைந்து தான் நினைந்து காலை வேளையில் எழுந்தான். ஆஹா ஆத்துல போய் நல்லா நீராடினான். நீராடி புலித்தோலை தான் உடுத்தி புலித்தோலை தான் உடுத்தி கழுத்தில் உத்ராட்ச மாலை அணிந்து அந்த சிவபெருமானை நோக்கி தவம் நெற்றியில் விபூதி அணிந்து குங்கும திலகமிட்டு திருவாடு கையிலேந்தி ஆஹா அந்த மகிடாசுரன் எங்கே வருகின்றான் தெரியுமா? எங்கே அம்மா வருகிறான்? மந்திரமா மலைக்கு வருகின்றான். ஆஹா காவி உடை தான் அணிந்தான் தான் அணிந்தான் நான் அணிந்தார். கழுத்தில் முத்திர மாலையிட்டான் மாலையிட்டான். மேவி நடைத்தான் நடந்தான். மேனியில் திருநீரணிந்தான். செம்பு நல்ல கடுக்கணிட்டான். செம்பை நல்ல கையிலேந்தி மான்புலி தோலாடை தன்னை மான்புலி தோலாடை தன்னை மாபாவி தான் அணிந்தான். வடகிரிகை நோக்கி வருகிறானே மகிடாசூரன். மந்திரம மலையருகில் அரக்கன் தவமதிதான் செய்ய போறான். அங்கே நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தான் மகிடாசூரன். நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தான் மகிடாசூரன். நமச்சிவாய மந்திரத்தை மந்திரத்தை உச்சரித்தான் மகிடாசூரன். ஆள நல்ல குழி வெட்டினான். அந்த ஆள நல்ல ஒளியின் மேலே 20 அடி கம்பத்தி நாட்டி அங்கே அந்த மகிடாசுரன் அங்கே ஊசி எப்படி முனை தவம்? மேல் ஒரு கால் வைத்து பெருவிரல் ஊன்றி ஆஹா 12 வருட காலம் பாரத்தவம் செய்யும் போது பாரத்தவம் செய்கின்ற வேளையில் கைலாய மலையே கிடுகிடுவென்று நடுங்கிக் கொண்டிருக்கிறது. கைலை மலை நடுங்குகிறது. அக்கினி அக்னி ஜுவாலையாகி எரிகிறது. ஆமா பெண்ணே பார்வதி, என்ன மகிடாசூரன் தவம் இருந்து கொண்டிருக்கிறான். ஆ, வரத்தை கொடுத்து விட்டு வருகிறேன் என்று சொல்ல என்று அன்னையிடத்தில் விடைபெற்றுக் கொண்டே பகவான் வருகின்றார். ஆஹா காளை நல்ல வாகனத்தில் ஆரோகணித்து வந்த சிவபெருமான், சிவபெருமான் அடே மகிடாசூரா, சுவாமி உனக்கு என்னப்பா வரம் வேண்டும்? சுவாமி நான் உங்ககிட்ட என்னத்தை கேட்க போறேன்? என்ன வரம் வேண்டும் அப்பா? எனக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, வாடு இருக்கு, பவுஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு சாமி. சரி, இந்த உலகத்திலே சாகா வரம் எனக்கு வேண்டும். அப்படியா? நீங்கள் இருக்கின்ற வரையிலே, இந்த பூமி இருக்கின்ற வரையிலே, இந்த சந்திரன் இருக்கின்ற வரையிலே, இந்த சூரியன் இருக்கின்ற வரையிலே நான் சாகவே கூடாது. சாகாத வரம் கொடு. ஆகாயத்திலும் அழிவு வராது, பாதாளத்தில் பூலோகத்தில் அழிவு வராது. அது மாத்திரமல்ல, தேவரிஷி, ராஜரிஷி, பிரம்மரிஷி என்று சொல்லக்கூடிய வகையினராலும் அழிவு வராதப்பா. ஆமா அப்படியே யாராவது என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால், அப்பா, ஆ, யாராவது உன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் சரி சொல்லிருங்க சாமி. நீங்க தர்ற வரதனா வேண்டான்னு சொல்லுவேனா? பகவானே கருணையோட அள்ளி அள்ளி தரும்போது பக்தனுக்கு என்ன குறை வரப்போகுது சுவாமி? ஒரு சொட்டு உதிரம் கூட பூமியிலே விழக்கூடாது. ஆமா
அப்படி விழுந்து விட்டால் 1000 மகிஷராக நான் மாற வேண்டும். ஆஹா 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 தந்தையடா பக்தா. இப்படியெல்லாம் வரத்தை கேட்டவன் பெண்ணால் எனக்கு அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை கேட்க மறந்தான். பகவானும் கொடுக்க மறந்தார். பெண்களை லேசா இட போட்டுட்டாம்மா. இந்த பெண்ணால் என்ன செய்ய முடியும்? கத்திரிக்காய் வாழைக்காய் நறுக்கி போட்டு சாம்பார் வைப்பாங்க. வேற என்ன அவங்களால முடியும் நினைச்சிட்டான். மகிடாசுரன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்னதாய் நினைக்கிறான்? தெய்வார்களை எல்லாம் கொடுமை செய்கின்றார். ஆஹா. தேவர்கள் முனிவர்கள் யாவரும் எனக்கு ஏவல் பணி செய்ய வேண்டும் என்ற வரத்தை கேட்டதின் பயனாக ஆமதாயி. தேவர்களை தான் அடித்து சிறையதிலே அடிக்கலுற்றான். தேர்வடத்தை இழுக்கச் சொல்லி செவிடதிலே அடிக்கலுற்றான். கள்கூடத்தை சுமக்க சொல்லி கண்ணத்திலே அடிக்கலுற்றான். மாட்டிறைச்சி தின்னச் சொல்லி மண்டைகளே அடிக்கலுற்றான். படைக்கின்ற பிரம்மாவைத்தான் பஞ்சாங்கம் ஓத வைத்தான். அரம்பை என்னும் தெய்வக்கண்ணி அருமாவிக்கு கால் பீடிக்க ஊர்வசியோ மேனகையோ உலகோரே நடனம் ஆட. பார்த்தார்கள் தெய்வார்கள். என்னடா இது? இந்த பகவான் இந்த அசுரனுக்கு வரத்தை கொடுத்து விட்டாரே. இந்த சண்டாளன் நம்மளை கொடுமலை செய்கின்றானே கொடுமைகள். இவன் கொடுமைகளை தாங்க முடியவில்லையே. ஏ கையிலே நாதா, கரை கண்ட பெருமானே, காருண்ய மூர்த்தியே, இது தகுமோ? இந்த சண்டாளனுக்கு அசுரனுக்கு வரத்தை கொடுத்து விட்டீர்களே பகவானே, எங்களை காப்பாற்றுங்கள் என்று பகவானிடத்தில் ஆமா தெய்வார்கள் எல்லாம் உரையிடுகின்றார்கள். சரி, சிவபெருமான் என்ன உரைத்தார் தெரியுமா? என்ன உரைக்கின்றாரம்மா? ஏ தெய்வார்களே, ஆ, என் மைத்துனன் பார்க்கடலில் பாம்பனையிலே பள்ளி கொண்டிருக்கின்றார். ஆமா காலதுதான் வடக்காக, கனகமுடி தெற்காக, முகமது மேற்காக, ஆமா மெத்தையொரு பாம்பாக, ஆஹா. ஊஞ்சலது அசைவது போல திரைகடல் மேல் பள்ளி கொண்டிருக்கின்ற மைத்துனன் நாராயணன். ஆஹா. இந்த உலகத்தை ஓரடியால் அளந்த உத்தமன் ஸ்ரீமன் நாராயணன். ஆமாம்மா. என் பெருமானிடத்தில் பணிந்தால் சரி, உங்கள் குறைகள் எல்லாம் தீரும் என்று சொல்லுகிறார். நான் கொடுத்த வரத்தை என்னால் அளிக்க முடியாது. நான் கொடுத்ததுதான். அதை அளிக்க வேண்டும் என்றால் பார்க்கடலின் நாயகனின் மைத்துனனால் தான் முடியும். எனக்கே சிவத்ரோகி ஆகிவிட்டான் மகிடாசூரன். ஆமா, பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமனிடத்தில் வருகின்றார்கள். ஆஹா. மாயவா கேசவா, மகிடாசூரனுக்கு சிவபெருமான் வரத்தை கொடுத்து விட்டார். வாருங்கள் தேவர்களே, வரத்தை வாங்கிக் கொண்டு செய்யாத ஹிம்சைகள் செய்து கொண்டிருக்கிறான் சுவாமி. கவலைப்படாதீர்கள். அவன் பெண்ணால் அழிவில்லை என்று கேட்க மறந்த காரணத்தினாலே அம்மா முத்தாரம்மை பிறவி செய்ய இருக்கின்றார். அவள் பிறந்த அந்த மகிழனை வதை செய்வாள். கவலைப்படாமல் போங்கள், அம்மையை வழிபடுங்கள், தாயால் தான் எல்லாம் நடக்கும் சென்று என்று வாருங்கள். சொல்லும் போது ஆமம்மா, மாயா சக்தியாகிய ஆஹா, அங்கே பார்க்கடலில் இருக்கின்ற பச்சை மாலச்சுதன் சரி, நாகலோகத்திற்கு ஏவி விடுகின்றார். எம்மா நாகலோகத்தில் இந்த நாகக்கண்ணி பெண்கொடியால் புத்திர சோகத்தாலே வாடி இருக்கின்றாள். அம்மா, புத்திரர் இல்லாவிட்டால் புத்தியனும் நரகத்தில் அல்லவா விழுவார்கள். அதனால் ஆமாம், நாகக்கண்ணியின் மீது மாயா சக்தியை ஏவுகிறார். ஆஹா, நாகக்கண்ணி பெண்கொடியாள் சரி, பிள்ளையில்லாத குறையினாலே ஆமா, மாயவனை வேண்டி தவம் இருக்கின்றாள். ஆஹா ஆஹா ஆஹா. பழுங்கிமணி பாறையில் தான் அமர்ந்து அந்த பளிங்குமணி பாறையிலே தான் அமர்ந்து நாகப்புற்று உண்டு பண்ணி நாகக்கண்ணி பெண்கொடியாள் அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா மாயவனை வேண்டி எப்படி தவம் இருக்கின்றாள் எப்படி தெரியுமா? தவம் இருக்கின்றாள். பாலதி தான் கீழே ஓன்றி படமதையும் மேல் விரித்தாள். வலதை தான் கீழே ஊன்றி படமதையே மேல் விரித்தாள். ஹரிகர கோவிந்தா சுதரி என்று சொல்லி தவமீருந்தாள். அந்த நாகக்கண்ணி தவமீருந்தாள். அந்த நாகக்கண்ணி தவமீருந்தாள் அந்த நாகக்கண்ணி. தவமீருந்தாள் அந்த நாகக்கண்ணி.
அதிகாரி அல்லவாம். ஆமம்மா. அறிந்தும் அறியாதவர் போல நாகக்கண்ணி பெண்ணிடத்தில் என்ன கேட்டார் தெரியுமா? அடியே பெண்ணே நாகக்கண்ணி, சுவாமி தன்யனானேன். என்னை நோக்கி தவம் இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு வரம் அருளுவதற்காக இந்த நாராயணன் வந்திருக்கிறேன். புத்திரபாக்கியம் வேண்டும் சுவாமி. புத்திரபாக்கியம் வேண்டுமா? ஆமாம். அப்படியா? அப்போது மாயவன் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய துளசி மணி மாலை சரி 8 மணிகளை கொடுத்தார். ஆஹா. அம்மா நாகக்கண்ணி, பெண்ணை நாகக்கண்ணி, இந்த துளபத்தை நீ புசித்தால் ஆமாம், நீ நினைத்த காரியம் சித்தியாகும், குழந்தை பாக்கியம் உனக்கு கிடைக்கும், அஞ்சாமல் சென்று வருவாய் பெண்ணை என்று அனுப்பி வைத்தார். ஆஹா ஆஹா. நாகக்கண்ணி பெண்கொடியாள் எப்படி வருகின்றாள் தெரியுமா? அந்த நாகக்கண்ணி வெண்கொடியால் எப்படி அம்மா வருகின்றாள்? தபசை விட்டு கீழிறங்கி தானே வராள் நாகக்கண்ணி. தபசை விட்டு கீழிறங்கி தானே வராள் நாகக்கண்ணி. நாகலோகம் ஏகி வராள் நாகக்கண்ணி பெண்கொடியாள். நாகலோகம் ஏகி வராள் ஏகி வராள் நாகக்கண்ணி பெண்கொடியாள். மாயவன் கொடுத்த துளபத்தை புசித்தாள் நாகக்கண்ணி பெண்கொடியாள். ஆமதாயி. ரிஷிபிண்டம் ராத்தங்காது என்ற பழமொழிக்கு இணங்க இணங்க உண்ணாமல் உறங்காமல் இரையெடுக்காமல் இரையெடுக்காமல் 41வது நாளையில் உச்ச கிரகத்திலே 8 முட்டையிட்டு சரி அடைகாத்து வைத்திருக்கின்றாள் நாகக்கண்ணி. ஆகா ஆகா ஆகா. இந்த 8 முட்டைகளில் ஆமா, நம்மைப் போல சர்ப்பமாக பிறக்க கூடாது என்று சக்திகளாக பிறக்க வேண்டும். சக்திகளாக பிறக்க வேண்டும் என்று பார்வதா தேவியை நோக்கி கடுமையாக தவம் செய்கிறாள். எப்படி இருக்கின்றார்? அப்படி தவம் செய்யும் போது ஆமதாயி. ஓம் ஆதிபராசக்தியே போற்றி, ஓம் பார்வதா தேவியே போற்றி, ஓம் எங்கும் நிறைந்தவளே போற்றி, ஏகாந்த நாயகியே போற்றி என்று கடுமையாக தவம் செய்ய ஆமா, பார்வதா தேவி கைலாய நாதன் பர்த்தாவிடத்திலே என்ன கேட்டாள்? அந்த கைலை நாதனை தான் வணங்கி தேவி அவள் என்னம்மா கேட்கின்றாள்? இந்த உலகை அளந்து பார்க்க ஆசையாக இருக்கிறது பிரபு. தேவி, உலக மக்கள் நம்மை நினைக்கின்றார்களா நினைக்கவில்லையா? நம்மால் படைக்கப்பட்ட மக்கள் எல்லாம் மாடிரர்கள் எல்லாம் நன்றியோடு இருக்கின்றார்களா? நல்லவர்களாக இருக்கின்றார்களா? நம்மை நன்றியோடு நினைக்கின்றார்களா? நம்மை வணங்குகின்றார்களா என்பதை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று உனக்கு ஆசை வந்து விட்டது. அப்படித்தான். பூஜிக்கின்றார்களா பூஜிக்கவில்லையா? ஆமா. வணங்குகின்றார்களா வணங்கவில்லையா என்பதை ஆஹா. நேரில் சென்று நான் பார்க்க வேண்டும். அப்படியா? உலகை அளந்து பார்க்க வேணும் உமையவளோ எண்ணம் கொண்டாள். உலகை அளந்து பார்க்க வேணும் உமையவளோ எண்ணம் கொண்டாள். சிவபெருமானை தான் வணங்கி சிங்காரி ஏதுரைப்பாள் ஏதுரைப்பாள். ஆதி நல்ல சக்தி அவள் அன்பான தாயாரோ. ஆதி நல்ல சக்தி அவள் அன்பான தாயாரோ. அகிலத்தின் நிலையறிய அவதரிக்க எண்ணம் கொண்டாள் எண்ணம் கொண்டாள். சிவனாரிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு ஆதிபராசக்தி பார்வதியாள் என் தாயாயே நாகக்கண்ணி பெண்ணிடத்தில் எப்படி வருகிறாள் தெரியுமா? உமா மகேஸ்வரியார் எப்படி அம்மா வருகின்றார்கள்? ஈஸ்வரியாள் பார்வதியாள் ஏகி வாராள் தமசரிகே. ஈஸ்வரியாள் பார்வதியாள் ஏகி வாராள் தமசரிகே. வந்தவுடன் ஈஸ்வரியும் வாகுடனே ஏது கேட்பாள் ஏது கேட்பாள். வாராயம்மா நாகக்கண்ணி வருந்தி தவம் செய்வதென்ன? வாராயம்மா நாகக்கண்ணி வருந்தி தவம் செய்வதென்ன? என்று கேட்கும் வேளையிலே ஏது சொல்வாள் நாகக்கண்ணி நாகக்கண்ணி. மாதா ஜெகன்மாதா மனம் இறங்காதா தாயே?
என்ன ஏழைக்கு இறங்கு உமையவளே, ஆமா எங்கும் வியாபித்திருப்பவள் அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகி, ஆஹா ஆஹா தாயே பராசக்தி, ஆ, மாயவன் கொடுத்த 8 துளவ மணிகளை புசித்தேன். அப்படியா ரிஷிபிண்டம் ராத்தங்காது என்ற பழமொழிக்கு இணங்க ஆமா உண்ணாமல் உறங்காமல் இரையெடுக்காமல் 41வது நாளையில் சரி உச்ச கிரகத்திலே 8 முட்டையிட்டு அடைகாத்து வைத்திருக்கிறேன் தேவி. அப்படியா அந்த 8 முட்டைகளில் ஆஹா என்னைப் போல சர்ப்பமாக பிறக்க கூடாது, சரி சக்திகளாகவே பிறக்க வேண்டுமென்று ஆஹா. பராசக்தியாகிய தாயே தங்களை வேண்டி தவம் இருந்தேன். அம்மா நாகக்கண்ணி, உன் எண்ணப்படிக்கு நீ இட்டு வைத்திருக்கின்ற 8 முட்டைகளில் என்ன அம்சங்கள் பிறவி செய்யும் அம்மா, கவலைப்படாதே. முத்தார் அம்பிகையாக நானே வந்து பிறப்பேன் ஆமா என்ற ஆதிபராசக்தி வரமருளி சென்றார். சரி இப்படி இருக்க ஆமம்மா அந்த நாகக்கண்ணி பெண்குடியாளுக்கு சரி ஆடி மாதத்தில் செவ்வாய் கிழமையில் ஆஹா 9 நவக்கிரகங்களும் உச்சமாக இருக்கக்கூடிய நல்ல நேரத்தில், நல்ல நேரத்திலே வேதியர்கள் எல்லாம் வேத மந்திரங்கள் ஜபிக்கக்கூடிய சமயத்திலே ஆதி பராசக்திகள் முத்தார் அம்பிகையாக எப்படி அவதரிக்கின்றாள் தெரியுமா? என் தாயவள் எப்படி அம்மா பிறக்கின்றாள்? வீரப்பல்லும் நல்ல விரிசடையும், வீரப்பல்லும் நல்ல விரிசடையும், விரிசடையும் விரித்ததோரும் நல்ல சடை முடியும். நீரப்பள்ளோ நல்ல விரிசடையோ, விரிசடையோ விரித்ததொரு நல்ல ஜடை முடியோ. 5 சடை அங்கே கொஞ்சி வர, 5 சடை அங்கே கொஞ்சி வர, அழகு சடை மார்புரள. தேனியெல்லாம் மஞ்சனையா, தேனியெல்லாம் மஞ்சனையா, ஏற்றமுள்ள தேவிமார்கள், ஏற்றமுள்ள தேவிமார்கள், வயது போட்டுக்கொண்டு குலவயது போட்டுக்கொண்டே கோதைமார்கள் அவதரித்தாள். கோதைமார்கள் அவதரித்தார். சூலமது கையிலேந்தி, சூலமது கையில் ஏந்தி, திருநீற்று கப்பரையோடு, திருநீற்று கப்பரையோடு, ஆங்கார ரூபிணியாள் ஆங்கார ரூபிணியாய் காளி அவதரித்தாள். அஷ்டகாளி அவதரித்தார். முதலாவது பிறந்தாளே முதலாவது பிறந்தாளே காளி அம்மாள் என்றும், திரகாளி அம்மாள் என்றோ, இரண்டாவது அவதரித்தாள் இரண்டாவது அவதரித்தார். இருக்கன்கொடி மாறியவள். இருக்கங்குடி மாறியவள். மூணாவது பிறந்தாளே மூணாவது பிறந்தாளே முத்தார அம்பிகையாள். முத்தார அம்பிகையாள். நாலாவது பிறந்தாளே நாலாவது பிறந்தாளே தேவி அம்மாள் என்றும், முகாதேவி அம்மாள் என்றோ, ஐந்தாவது பிறந்தாளே ஐந்தாவது பிறந்தாளே சந்தன மாரியம்மை. சந்தன மாரியம்மை. ஆறாவது பிறந்தாளே ஆறாவது பிறந்தாளே அரியனாச்சி அம்மாள் என்றும், அரியநாட்சி அம்மாள் என்றோ, ஏழாவது பிறந்தாளே ஏழாவது பிறந்தாளே பிரம்மசக்தி பேச்சியம்மை. பிரம்மசக்தி பேச்சியம்மை. எட்டாவது பிறந்தாளே பிறந்தாளே அம்மா பிறந்தாளே அங்கே பிறந்தாளே உச்சை மாகாளி. முதலாவது முட்டையில் பிறந்தவள் பத்திரகாளி, ஆமா இரண்டாவது முட்டையில் பிறந்தவள் இருக்கன்குடி மாறி, மாறி மூன்றாவது பிறந்தவள் ஆமம்மா முத்தார் அம்பிகை, குலசை. குலசை முத்தார் அம்பிகை. என் தாய் முத்தார் அம்மா. குலசையில் கொடியிருக்கின்றாளே என் தாய் ஆதி பராசக்தி முத்தார் அம்பிகை பிறந்தாள். ஆஹா நாலாவது முட்டையில் பிறந்தவள் துர்காதேவி, சரி ஐந்தாவது முட்டையில் பிறந்தவள் சந்தனமாரி, சந்தனமாரி, ஆறாவது முட்டையிலே பிறந்தவள் அரியநாட்சி, அரியனாச்சி, ஏழாவது முட்டையிலே பிறந்தவள் ஆமதாயி, பிரம்மசக்தி பேச்சி அம்பிகை, ஆஹா எட்டாவது முட்டையிலே பிறந்தவள் உஜ்ஜயினி மாகாளி. ஆமம்மா ஆமதாயி. இப்படியாக அஷ்டகாளியர்கள் 8 பேரும் 8 பேரும் அவதரிக்கின்றார்கள். எப்படி இருக்கின்றார்கள் அம்மா? எப்படி என் தாயாகிய முத்தாரம்பிகை எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா எங்க அம்மா சிவப்பு இருக்கா? நல்ல பட்டோடுத்தி, சிகப்புணல்ல பட்டு உடுத்தி, செந்தோர திலகமிட்டு, செந்தூர திலகமிட்டு, அண்ணன் நல்ல நடக்காரி, அண்ணனல நடக்காரி, உயிராக வாராளி, பொயிலாக வாராளி, சிப்போம்பு வாடக்காரி, போவு வாடக்காரி, சகாமல் வாராளி, காமல் வாராளி, சோளம் கைபிடித்து சோளம் கைப்பிடித்து, உள்ளாட்டம் போட்டிடுவாள். உள்ளாட்டம் போட்டிடுவாள். பந்தடை கைபிடித்து வேப்பந்தலை கைப்பிடித்து, இளையாடி வாராளி, இளையாடி வாராளி, வெற்றி மாலை தானடிந்து வெற்றி மாலை தானணிந்து,
தாயாகிய முத்தாரம்பிகை ஆமம்மா அக்கா தங்கிமார்களோடு ஆமா துளசி முத்தாரம்பிகை அவதரித்தாள். ஆஹா ஆஹா என் தாயாகிய முத்தாரம்பிகை பிறந்தாளே. ஆஹா துளசி முத்தாரம்பிகை சரி நாகக்கண்ணி முட்டையிலே அவதரித்த தேவி ஆஹா மனதிலே என்ன நினைக்கிறாள் தெரியுமா? நாமளோ சக்திகளாக பிறந்திருக்கின்றோம். தாயை பார்த்தால் சர்ப்பமாக இருக்கிறாள். என்ன காரணம் என்று தெரிய வேண்டாமா? உடன் பிறந்த மாயவனிடத்திலே போய் கேட்க வேண்டும். சகலமும் அறிந்தவர் அந்த மாயவன் தானே. காக்கும் கடவுள் ஸ்ரீமன்னாராயணன் அந்த திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட நாயகன் அண்ணாவிடத்திலே சென்று பார்க்க வேண்டும். ஆமா அவரிடத்திலே விஷயத்தை கேட்க வேண்டும் என்று எல்லா எப்படி கூப்பிட்டா தெரியுமா? ஒருத்திய பார்த்தா கருப்பா இருக்கா ஐயா, ஒருத்திய பார்த்தா மஞ்சனையா இருக்கா, ஒருத்திய பார்த்தா செக்கச்சிவேர்னு இருக்கா, ஒருத்திய பார்த்தா மிலுமிச்சம்பளம் கலர்ல இருக்கா, ஒருத்திய பார்த்தா நீலமயமா இருக்கா, ஆமதாயி ஒருத்திய பார்த்தா பச்சை மயமாக இருக்கிறா. ஆஹா 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 வைரமா ஜொலிக்கிறாள் முத்தார அம்பிகை. எங்க அம்மா குலசை முத்தாரம்மா வைரமா மின்னிக்கிட்டு இருக்கா. தங்கமாக ஜொலிக்கிறாள் வைரமாக ஜொலிக்கிறாளாம் தாய். ஆஹா 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 என் தாயாகிய முத்தாரம்பிகை. அடியே தங்கைகளா, அக்கா முத்தாரம்பிகையே, நாம சக்திகளாக ஏன் பிறந்தோம் என்ற காரணத்தை நாம் அறிய வேண்டாமா? அறிந்து கொள்ள வேணும். அதனாலே நாம் அண்ணனாகிய மாயவனிடத்தில் சென்றால்தான் இந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆமா, அதனால எல்லோரும் அண்ணாவை பார்க்க திருப்பார் கடல் போவோமா? எப்படி வாரா தெரியுமா? எப்படி அம்மா? ஆடி வாரா ஓடி வாரா அழகுடைய முத்தாரம்மை, அழகுடைய முத்தாரம்மை, ஆடி வாரா ஓடி வாரா அழகுடைய முத்தாரம்மை, அழகுடைய முத்தாரம்மை, ஆடி வருகிற முத்தாரம்மனை வணங்கி கும்மி அடிப்பமடி. பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவனை தேடி வாரா, மாயவனை தேடி வாரா, மாயவன பள்ளி கொண்ட பார்க்கடலுக்கு ஏகி வாரா, கடலுக்கு ஏகி வாரா, துளசி நல்ல முத்தாரம்மனுக்கு வாழ்த்தி கும்மி அடிப்பமடி. நடன சுடலை அம்மா நடுச்சுடலை தில்லை வானோ, நடுச்சுடலை தில்லை வானோ, நடன சுடலை அம்மா நடுச்சுடலை தில்லை வானோ, நடுச்சுடலை தில்லை வானோ, காத்து நல்ல சிலையாளுக்கு வணங்கி கும்மி அடிப்பமடி. மாயவன் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த திருப்பார் கடலிலே திருப்பார் கடலுக்கு வருகின்றாள் என் தாயாகிய முத்தார அம்பிகை. அக்கா தங்க 8 பேரும் ஒண்ணு போல வாராங்க. பார்த்தார் மாயவன். மாயவன் என்னையா கேட்டா? வாருங்கள் அம்மா என் தங்கைமார்களே, அண்ணா வாரும் அம்மா முத்தாரம்மா. அண்ணா வணக்கம். நீங்கள் 8 பேரும் இந்த பார்க்கடலில் வந்தவுடனே கோடி சூரியன் உதித்தார் போல பளீரென்று இங்கே வெளிச்சம் பிரகாசம். கடலே ஜெகஜோதியாக இருக்கிறது அம்மா. என் தங்கைமார்களே, இந்த அண்ணனை காண வேண்டி வந்திருக்கிறீர்கள். ஆமாம் அண்ணா. என்ன விஷயமாக வந்தீர்கள் அம்மா? நாங்கள் பிறவி எடுத்த அவதாரத்தை நீதான் உரைக்க வேண்டும். நீங்கள் பிறவி எடுத்த அவதார நோக்கம் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்லணுமா? உலக மக்கள் எல்லாம் இந்த ரகசியங்களை நாங்கள் பிறவி எடுத்த அவதாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்படியா? வேறு ஒன்றுமில்லை. அதாவது பூலோக மானதிலே வைத்திருக்கிறீ வட்டிடத்திலே அண்ணா மகிடாசூரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன். சரி. அவன் அத்தான் சிவபெருமானிற்கு தவம் இருந்து அழியாத வரத்தை வாங்கிக் கொண்டான். சரி. வரத்தை வாங்கியதோடு நின்றானா? தெய்வார்களை எல்லாம் கொடுமை செய்து சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான். சரி அண்ணா. ஆனால் பெண்ணால் அழிவில்லை என்று மட்டும் கேட்க மறந்து விட்டான். அதனாலே பகவானும் கொடுக்க மறந்து விட்டார். நீங்கள் எல்லாம் அதனால் தான் பிறந்திருக்கிறீர்கள். அப்படியா அண்ணா? அம்மா முத்தாரமான் ஏன் பிறந்திருக்கிறாய் தெரியுமா? எதற்காக அவதரித்திருக்கிறேன் அண்ணா? அந்த மகிடாசுரனை வதை செய்வதற்காக நீ பிறந்திருக்கின்றாய். மகிடன் வதை முடிப்பதற்காக அவதரித்திருக்கின்றேனா? ஆமா. சரி அண்ணா என்று சொல்லி அம்மா எப்படி வதைக்க வேண்டும், அவனை வதைத்தால் எங்களுக்கு என்ன லாபம்? லாபம் இல்லாமல் ஒரு தொழில் உண்டா?
அம்மா அண்ணா அவன் உடம்பில் இருந்து ஒரு சொட்டு உதிரம் பூமியிலே விழுந்து விட்டது என்று வைத்துக்கொள். சரி. அவன் 1000 மகிடாசுரனாக உருவாகி விடுவான். ஓஹோ. அதன் பின் அவனை அழிப்பது என்பது நடக்காத காரியம். நடக்காத காரியம். அதனாலே அவன் உடம்பில் இருந்து ஒரு சொட்டு உதிரம் கூட பூமியில் விழாத வண்ணம் உதிரத்தை குடித்து அவனை வதை செய்ய வேண்டும். அப்படியா அண்ணா? அப்படி அவனை வதம் செய்து நீங்கள் கைலாயத்திற்கு சென்றீர்களானால் அத்தான் சிவபெருமான் உங்களுக்காக 8 தாலிகள் செய்து வைத்திருக்கின்றார். அப்படியா? 8 பேருக்கு கட்ட வேண்டும் அல்லவா? ஆமா. அதற்காக 8 தாலிகள். அப்படியா? ஆமா. ஒவ்வொரு தாலியும் எவ்வளவு? 1 கிலோ இடையில செஞ்சு வச்சிருக்காரு. 1 கிலோ? ஆமா, பசும்பொன்னால செஞ்சு வச்சிருக்காரு. ஆஹா. ஆமா. என் தாயாகிய முத்தாரம்பிகை ஆமா அண்ணா ஆசீர்வாதம் கொடு என்று ஆசிகள் வாங்கிக் கொண்டு சரி பார்க்கடலை கடந்து வருகின்றாள் மகிடன் வதை முடிப்பதற்கு. அந்த மகிடாசுரனை வதை முடித்தால் கைலாயத்தில் அமரலாம் என்று 8 பேரும் ஆனந்தமாக அந்த மகிடன் வதை தான் முடிக்க எப்படி அம்மா வாராங்க? என் தாயாகிய முத்தாரம்பிகை எப்படி வாரா தெரியுமா? எப்படி தாயி? வாராளே முத்தாரம்மை வாராளே முத்தாரம்மை வடிவழகி குலசை முத்தாரம்மை வடிவழகி குலசை முத்தாரம்மை வேளை நல்ல வேளையிலே நல்ல வேளையிலே விளையாடி வாராளே விளையாடி வாராளே மகிடன் வதை தான் முடிக்க மகிடன் வதை தான் முடிக்க ஆடி வாரா முத்தாரம்மை ஆடி வாராள் முத்தாரம்மை ஆடி வாரா குலசை முத்தாரம்மை முத்தாரம்மை குலசை முத்தாரம்மை முத்தாரம்மை வடிவழகி முத்தாரம்மை. மகிடாசூரனுடைய கோட்டைக்கு வருகிறாள். ஆகா 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 மகிடாசூரனுடைய கோட்டைக்கு வந்து நம்ம மேல மகிடாசுரர் எப்படி இருக்காரு தெரியுமா? அக்கினி கோட்டை அமைத்தாள். எம்மா இரும்பு கோட்டையை தகர்த்தெறிந்து அக்கினி கோட்டையில் அமர்ந்து சரி ஆச்சார வாசல்ல உட்கார்ந்திருக்காளா முத்தாரம்மை அக்கா தங்கிமார்களோடு. எம்மா என்ன? கள்ளன் சாராயத்தையும் கலந்து அடிச்சிட்டு அதாவது இனியாமுது பருகி மகிடாசூரன் நித்திரையில் இருக்கிறார். பாத்தியா, கள்ளன் சாராயத்துக்கு அந்த காலத்துல இனியாமுது நல்ல பேர் வச்சிருக்காங்க. அப்படியா? ஏமா என்ன? அந்த கள்ளையும் சாராயத்தையும் கலந்து அடிச்சிட்டு சரி ஒரு எருமைக்கடா வெட்டி பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டு அடே அப்பா அடாடாடா, தூக்கம்னா தூக்கம். மகிடாசுரர் அவ்வளவு ஒரு அற்புதமான தூக்கம். அடாடாடாடா. ஆமா. அந்த மகிடாசூரன் நித்திரையில் இருக்கும் போது சரி நித்திரையில் ஆமாம்மா. கொன்றோமானா நீச துரோகம் ஆகும் என்று நித்திரையில் கொன்றோமானால் நீச துரோகம் ஆகுமென்றே எப்பொழுது விழிப்பான் என்று எப்பொழுது அரக்கன் விழிப்பான் என்று எண்ணி பார்த்தான் முத்தாரம்மை. எப்பொழுது விழிப்பான் என்று என் தாயாகிய முத்தாரம்பிகை எம்மா அக்கினி கோட்டை அமைத்து ஆச்சார வாசலில் அமர்ந்திருக்கும் போது தர்மத்தை காப்பதற்கு அதர்மத்தை அழிப்பதற்காக என் தாயவள் காத்திருக்கின்றாள். ஆமா அந்த மகிடாசுரன் வழி முடிப்பதற்காக என் தாயவள் முத்தாரம்மை காத்திருக்கின்றாள். அப்படி காத்திருக்கும் போது ஆமம்மா. மகிடாசூரன் பிறண்டு உருண்டு எழுந்தார். இதுதான் நல்ல சமயம் என்று ஆமா அப்பொழுது என் தாயாகி முத்தாரம்பிகை ஆமதாயி ஆங்கார கோபமோடு மறைந்திருந்த முத்தாரம்மை மகிடன் மேலே பாயல் உற்றாள் அழகுடைய முத்தாரம்மை. முத்தாரம்பிகை தாயார் ஆமா இது நல்ல சமயம் என்று இந்த மகிழனை அழிப்பதற்கு நல்ல தருணம் என்று அந்த மகிழனோடு யுத்தம் செய்கின்றாள் என் தாயவள் முத்தாரம்பிகை. அந்த அரக்கன் வாங்கிய வரம் எத்தகைய வரம்? யாராலும் அழிக்க முடியாது என்ற அழியாத வரத்தை அல்லவா வாங்கி இருக்கிறார். 1008 அண்டங்கள் ஆள வேண்டும், 1000 வருடம் மட்டும் அழியாத வரம் வேண்டும் என்று வரத்தை வாங்கி இருக்கின்றார். ஆஹா. ஒரு சொட்டு உதிரம் பூமியில் விழுந்தால் 1000 மகிஷனாக மாற வேண்டும். ஆமா. மாறிவிட்டால் என்னை யாராலும் அழிக்க கூடாது என்ற வரத்தை வாங்கி இருக்கிறார் மகிடாசூரன். அதனாலே அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்று என் தாயாகிய முத்தாரம்பிகை ஆமம்மா. அக்கா தங்கிமார்களோடு ஆஹா. ஓமாக்கினி வளர்த்து நவராத்திரி நோன்பு இருக்கின்றாளாம். அந்த மகிழனோடு யுத்தம் செய்து அவனை என்ன செய்ய முடியும்? அதற்கேற்ற சக்தி வேண்டாமா? ஆமாம். அதனாலே நவராத்திரி நோன்பிருக்கின்றாள் என் தாயவள் முத்தாரம்பிகை. 9 நாட்கள் நோன்பிருந்தாள். சரி. அதாவது ஓமாக்கினி வளர்த்து ஆமா. சந்தன மர கட்டைகளை இட்டு சரி
6 கொட்டி சாம்பிராணி 7 கொட்டி கருங்குங்கிலியும் 10 கொட்டி பச்சரிசி பொறியிட்டு கற்பூரம் ஏற்றி 1000 குடம் நீ சொரிந்து ஓம் பூர்வபுஷ்வதக்ஷ விதுர்வரேண்யம் வர்கோ தேவஷ்ய தீமஹி தியோ ன பிரசோதயாத் ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே நித்யம் நாராயணி நமோஸ்துதே. என் தாயாகிய முத்தாரம்பிகை 9 நாட்கள் நோன்பு இருக்கின்றாள். சரி. நவராத்திரி நோன்பிருந்து 10வது நாள் அக்கா தங்கிமார்கள் 8 பேர்களுமே அங்கே அக்கினியில் இறங்குகிறார்கள். அந்த அக்கினியிலே ஒரு சூலம் ஒன்று தான் பிறக்கு, சக்தி வாய்ந்த சூலம் பிறக்கின்றது. என் தாயாகிய முத்தாரம்பிகை 1000 திருமுகங்கள் 2000 கரங்களோடு சண்டிகா தேவியினுடைய அம்சமாக என் தாயாகிய முத்தாரம்பிகை எங்க அம்மா அந்த திருசூலத்தை கையில் எடுத்தாள். எங்கே வருகிறாள் தெரியுமாம்? 1000 திருமுகத்தோடு 2000 கரங்களுடனே 1000 திருமுகத்தோடு 2000 கரங்களுடனே ஆடியவாரா முத்தாரம்மை கண்டை சிலமோ சலசல ஒலிக்க ஆடியவாரா முத்தாரம்மை சூலம் கைவிடுத்து ஓடிவாரா முத்தாரம்மை இடம்பதை தான் முடிக்க ஆடியவாரா முத்தாரம்மை மகிழ்மதை முடிக்க வாராளே. மகிடாசூரனை வதை முடிப்பதற்காக மகிடாசூரன் நெஞ்சமதில் மண்டியிட்டு உட்கார்ந்து சூலமதை தான் கொண்டு கண்டமதில் குற்றுகிறாள். பார்வதிலே விரல்களையும் முத்தாரம்மை தான் பதித்தாள். ஒவ்வொரு விரல் எடுத்து முறியலுற்றாள் உதிரமதை. மகிடாசூரனுடைய ஒரு சொட்டு உதிரங்கூட பூமியிலே விழாமல் உதிரத்தை கொடுத்தாள் என் தாயாகிய முத்தார் அம்பிகை. அப்படி உதிரமதை தான் குடித்து மணிக்குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டு உதிரவெறியோடு வருகின்றாள் கைலாயம் நோக்கி. அந்த மகிழனை உடலையும் தூக்கி தலைமீது சுமந்து கொண்டு ஆமா எங்க அம்மா முத்தாரம்மா முன்னடக்கு, சரி, தங்கைமார்கள் பின்னடக்கு. எப்படி வருகிறாள் தெரியுமா? என் தாயாகிய முத்தாரம்பிகை எப்படி வருகின்றார் தெரியுமா? சிங்கு சிக்கு சிங்கு சிக்கு சிங்கு சிக்குன்னு ஆடிக்கிட்டே மகிடாசுரனுடைய பூத உடலை எல்லாம் தலையில சுமந்துகிட்டு வாரா. என்ன சுவாமி சிவபெருமான் நம்ப வேண்டும் அல்லவா? ஆமா, அதற்காகத்தான் வாராளாம். மகிழனை கொண்டதற்கு ஆதாரம் வேண்டாமா? ஆமா, நீ எங்கே கொண்டிருப்ப, நான் எப்படிப்பட்ட வர அவனு கொடுத்திருக்கேன்றுவாரு. அதே நாளை அவனுடைய பூதவுடலை கொண்டு போய் கைலாயத்துல போட்டுருவோம். பார்த்தார் சிவபெருமான். ஆஹா, இவ உதிரவெறியோடு வாராளே, ஜூஸ் மாதிரி அடிச்சிட்டு வாராளே. ஆஹா, பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறாள் முத்தாரம்பி. கையிலேயே அழிச்சு போடுவாளே. சிவபெருமானையே கண்டு பயந்து நடுங்குகிறாராம். இவன் உதிரவெறியை எப்படி குறைப்பது? தடுமாறி தான் பயந்து தானே அந்த சிவபெருமான் உதிரவேரி தணிப்பதற்கு உபாயமது மாயமான ஒரு பொன்மண்டை படைத்து என்ன செய்தார்? முத்தாரம்பிகை வரும் வனத்தில் போட்டுவிட்டார். அது வன்னிமரம் மூடத்தில் விழுந்து ஒரு ஆண் குழந்தையாக மாறி குவா குவா என்று வனத்திலே அழுது கொண்டிருக்கிறது. யாரு பெத்த பிள்ளையோ தெரியலையே, ஐயோ இப்படி அனாத குழந்தையா அழுது கொண்டிருக்கிறது என்று என் தாயாகிய முத்தாரம்பிகை பிள்ளையை வாரியவள் தான் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டாள், ஏந்தியவள் தான் எடுத்தாள், இடது கண்ண முத்தமிட்டாள், மார்போடு சேர்த்தணைத்து கைலாயத்திற்கு குழந்தையை தூக்கி கொண்டு வருகின்றார். அந்த குழந்தை பாலமுதம் பருகிய காரணத்தினாலே ரத்தவெறி குறைந்து விட்டது. மீண்டும் பிள்ளையை எடுத்துக்கொண்டு கைலாயத்திற்கு வருகிறார். கைலாச வாசலில் நிற்பவர் நந்தி எம்பெருமான். சம்பளம் வாங்காத ஒரு வாட்ச்மேன் உலகத்துல யாரு தெரியுமா? யாரையா? கைலாய வாசல்ல நிக்காரு நந்தி எம்பெருமான். அவருதான்.
அவர்தான் நந்திதேவன். சம்பள பிரச்சனையே கிடையாது. சரி, பகவான் சம்பளம் கொடுத்தாலும் வேண்டான்றுவார். அப்படியா? பகவானே உங்கள் பேரருள் ஒன்றே எனக்கு போதும்ன்றுவார். ஐயா நந்திதேவா, ஆ? வழியை விடும் ஐயா. யாரம்மா நீங்க? நான் தான் முத்தாரம்மை. வழி தவறி வந்துட்டீங்களா? நந்தி இது தேவா. கைலாயம். நாங்கள் முத்தாரம்பிகை, பத்ரகாளி, துர்க்கை, ஆ. பேச்சியம்மா ஆ. எல்லாரும் வந்திருக்கோம். மாறி ஆ. மகிழன்மதை முடித்து வந்திருக்கிறோம். உனக்கு தெரியவில்லையா? அப்படியா? நீங்கள் யாரை இப்பொழுது காண வேண்டும் தாய்மார்களே? அத்தான் சிவபெருமானை பார்க்க வேண்டும் உள்ளே இருக்கிறார், போய் பாருங்கள் என்று சொல்லும் போது சுவாமி சிவபெருமானை வணங்கி நிற்கின்றாள். ஆஹா. சுவாமி பகவானே, அம்மா அத்தான் நமஸ்காரம். யாரம்மா நீங்க? வந்த உடனே அத்தான் பத்தாங்கீங்களே, நீங்க யாரு? பார்வதி அக்கா புருஷன், எங்களுக்கு மச்சான். ஆஹா. அத்தான் தானே. ஆமா. சுவாமி, ஆ. நாங்கள் நாகக்கண்ணி பெற்றெடுத்த பிள்ளைகள். அப்படியா? நான் தான் முத்தாரம்பிகை. ஆஹா. மகிடன்மதை முடித்து வந்திருக்கின்றோம். அப்படியா? ஆமா, எதற்கு இங்கு வந்திருக்கிறீர்கள்? கல்யாணம் பண்றதுக்கு தான். கல்யாணம் யாரை முடிக்க கல்யாணம் பண்ண போறீங்க? எங்க 8 பேரையும் கல்யாணம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களைத்தான். என்னையா? ஆமா. அட அம்மாக்கமார்களே, நீங்க மைடாசுரனை வதை பண்ணதெல்லாம் சரிதான். சரி. எனக்கு ஏற்கனவே 2 கல்யாணம் ஆகி போச்சு. ஆ. உங்க 8 பேரையும் கல்யாணம் முடிச்சா 10 ஆகி போகும். இருக்கட்டும். நம்ம பாடு சிக்கல் ஆகி போகும். அதெல்லாம் நல்லா அது இருக்கும். மட்டுமில்ல, இந்த கைலாயத்துல இருக்கிறவா எல்லாம் கத்திரிக்காய் வாழைக்காய் கேசு. எங்க பார்வதி அக்கா, கங்கை அக்கா எங்க அக்காமார்கள் தானே. நீங்க ரத்தத்தை ஜூஸ் அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. சரி. அதனாலே ஆ. அம்மா முத்தாரம்மா, அத்தான் உனக்கு வேண்டிய வரத்தை கேளு. குலசையிலே, அந்த குலசேகர பட்டினத்திலே, அந்த கடற்கரை ஓரத்திலே கடற்கரை ஓரத்தில் உனக்காக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி உன் பக்தர் எல்லாம் வேடங்கள் தான் அணிந்து உன் வரவை உனக்காக எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றார்கள் முத்தாரம்மே. குலசையிலே அமர்ந்து அருள்பாலிக்க பிறந்தவள் அல்லவா நீ? இந்த கைலாயத்திலே என்னோடு வாக்குவாதம் செய்து இந்த கையிலே இருக்கலாம் என்று எண்ணலாமா நீ? நீ குலசையிலே அமர்ந்து உன் அதனாலே பிள்ளைகளை உனக்கு கோடி வரத்தை நான் தருகிறேன். ஆமா. வருகின்ற பக்தர்களை கண்போல காக்க வேணும் குலசை முத்தாரம்பிகையே. ஆஹா. குலசை முத்தாரம்பிகை என்ற பேரோடு சரி. பரிபூர்ணமாக குடியிருந்து ஆமா. முள்ளு முறியாம முடிச்ச போவாடாமல் வாடாமலே. கல்யாண வாசலாக குடியிருந்து அருள்பாலித்து வருவாயாக முத்தாரம்பிகையே. அதனால நீ என்னென்ன வர வேணும்னு கேளு, அத்தனை வரத்தையும் நான் தாரேன். என்ன என்ன வரங்கள் வேணும் ஏந்திழையே முத்தாரம்மே. ஏந்திலையே முத்தாரம்மை. என்ன என்ன வரங்கள் வேணும் ஏந்திழையே முத்தாரம்மே. ஏந்திலையே முத்தாரம்மை. அள்ளி அள்ளி நான் தருவேன், நான் தருவேன். நான் தருவேன். ஆகிழையே முத்தாரம்மே, முத்தாரம்மே. ஆக்க வரோம், ஆக்க வரோம். செழிக்க வரோம், செழிக்க வரோம். கொடுக்க வரோம், கொடுக்க வரோம். நல்லவரை நல்லவரை ஆக்க வரோம், ஆக்க வரோம். ஆக்க வரோம், செழிக்க வரோம், செழிக்க வரோம். செழிக்க வரோம். நல்லவரை காக்க வரோம் தாரும் ஐயா. தீராத தீராத பிணிகளையும் பிணிகளையும் திருநீற்றால் திருநீற்றால் தீர்க்க வரோம். தீர்க்க வரோம். சிங்கமுக வாகனமோ 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 தாருமையா பகவானே, பகவானே. ஆக்க வரோம், செழிக்க வரோம், கொடுக்க வரோம், நல்லவரை காக்க வரோம், ஆமா. வல்லமையாய் வெல்ல வரோம். வெள்ளவரம். மங்கைமார்கள் மஞ்சள் குங்குமத்தை காக்க வரத்தை தாரும். ஆஹா. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க வரம் தாரும். தருகிறேன். தீராத பிணிகள் தீர்க்க வரம் தாரும். தாரேனம்மா. திருநீற்றை கப்பரையை தாரும். தருகிறேன். மஞ்சள் குங்குமத்தை அள்ளி தாரும் ஆஹா. என்று வாங்கிக் கொண்டு எம்மா, இன்னமும் அந்த அம்மா என்ன கேக்குறா தெரியுமா? என்ன கேட்டா? பகவானி, எல்லாம் சரிதான், எல்லா வரமும் கொடுத்தீங்க. ஆமா, என் சக்தி இந்த உலகத்திலே நிலைநிறுத்தி நான் இருக்க வேண்டும் என்றால் இருக்க எனக்கு வேண்டுமென்றால் வித்து வரங்களை தாருங்கள் பகவானி. முத்து வரோம் தாரோம் ஐயா. தாருமையா. முக்கள் நரி அருள வேணும். வித்து வரோம் தாரோம் ஐயா. வித்தகரை அருள வேணும். வித்து வரோம் தாரோம் ஐயா. சுவாமி வித்தகரை அருள வேணும். முத்தாரம்மை கேட்கும் போது
முத்தாரம்மா, அம்மா நீ முத்தவரம் கேட்டுட்டு உனக்கு நான் தரணும்னு முடிவு செய்துட்டேன். எப்படிப்பட்ட வித்துக்கள் வேண்டும் என்று கேட்டால் வேண்டியபடிக்கு நான் தருவேன், நீ கேட்டபடிக்கு முத்துக்களை தருவேன். எப்படி என்று வேண்டும்? சிவபெருமான் கேட்கும் போது சரி, எப்படிப்பட்ட வித்துக்கள் வேண்டும் என்று கேட்கிறார். எப்படி அம்மா எப்படி கேட்கிறார் தெரியுமா? முத்தாரம்பிகை எப்படி காணம் போலும் காணம் போலும், இரு போலும் அப்படி சொல்லு. கருஞ்சாவி கருஞ்சாவி இணை போலும் தினை போலும், காணம் போலும் பயிறு போலும் பயிறு போலும் மயிறு போலும், கருஞ்சாவி திணை போலும் திணை போலும் வெள்ளை போலும் நெல்லு போலும், பயிறு போலும் போடமா போடு. இழந்த பழ அப்படி போடு. சாயல் போலும் காயல் போலும், வெள்ளை போலும் பயிறு போலும் பயிறு போலும் மயிறு போலும், இழந்த பழ சாயல் போலும் சாயல் போலும் 26 வித்தெடுத்து கொடுத்தார் முத்தாரம்பிகைக்கு சிவபெருமான். ஆமா, எப்படிப்பட்ட வித்துக்கள் கொடுத்தார் தெரியுமா? எப்படி உட்குளியான் பொற்குளியான் முள்மாங்கன் அரையாப்பு சிச்சிலுப்பை பாதச்சக்கரம் ரணகண்டை தொடைவாழை ஆமதாயி இது போன்ற வித்துக்களை எடுத்து சிவபெருமான் முத்தாரம்பிகை திருக்கரங்களில் கொடுத்தார். திருக்கரங்களில் தான் கொடுக்க. என் தாயாகி முத்தாரம்பிகை ஆமம்மா, இந்த முத்து வகையை தாங்கள் உரைக்க வேண்டும் என்று கேட்டாள். இந்த முத்துக்கள் அம்மா விவரங்கள். முத்தாரம்மே, என்ன இந்த முத்துக்களை எல்லாம் அப்படி லேசா தூவி விட்டால் ஆ. என்ன வேலையெல்லாம் பண்ணும் தெரியுமா என்ன பண்ணும்? என்று சிவபெருமான் முத்தாரம்பிகைக்கு எப்படி விவரத்தை உரைக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா உரைக்கின்ற? உச்சியிலே போட்ட முத்து உச்சியிலே போட்ட முத்து உச்சியிலே போட்ட முத்து, உச்சியிலே போட்ட முத்து உச்சியிலே போட்ட முத்து, உச்சி நல்ல விளவையாகும் உச்சி நல்ல விளவையாகும் கண்டமதில் போட்ட முத்து கண்டமதில் போட்ட முத்து கண்டமதில் போட்ட முத்து, கண்டமதில் போட்ட முத்து கண்டமதில் போட்ட முத்து, கண்டமாலையாகும் அம்மா கண்டமாலையாகிவிடும் கண்டமதில் போட்ட முத்து, கண்டமதில் போட்ட முத்து, மதியில் போட்ட முத்தி. கண்டமலையாகும் அம்மா, கண்டமாலையாகும் அம்மா, மார்பதியிலே போட்ட முத்து ஆமா. மார்பு நல்ல பிளவையாகும் ஆமா. மார்பதியிலே போட்ட முத்து மார்பு நல்ல பிளவையாகும் முதுகதியிலே போட்ட முத்து முதுகுராஜ பிளவையாகும் பொழிகதியிலே போட்ட முத்து போட்ட முத்து போட்ட முத்து, ஒளிச்சிலந்தியாகும் அம்மா முத்தாரம்மி பொழியதிலே போட்ட முத்து, போட்ட முத்து, போட்ட முத்தி. பொழிசிலந்தியாகும் அம்மா, ஆகும் அம்மா, பொழியதிலே போட்ட முத்தி மொழிச்சிலந்தி ஆகிவிடும் பொழியதிலே போட்ட முத்து, பொழிசிலந்தியாகிவிடும், வைரதிலே போட்ட வித்து வயிற்றுமலி ஆகும் அம்மா வைரத்திலே போட்ட முத்து, வயிற்று வலியாகும் அம்மா, கொடையதிலே போட்ட வித்து போட்ட முத்து போட்ட முத்து, கொடைவாழையாகிவிடும் ஆகும் அம்மா தொடையதிலே போட்ட முத்து, போட்ட முத்து, போட்ட முத்தி. தொடை வாழையாகும் அம்மா, முத்தாரம்மா, கொடையதிலே போட்ட வித்து தொடைவாழை ஆகும் அம்மா தொடையதிலே போட்ட வித்து, தொடை வாழையாகும் அம்மா, பாதமதில் போட்ட முத்து போட்ட முத்து போட்ட முத்து, பாதச்சக்கரம் தோன்றிடுமா தோன்றிடுமா பாதமதில் போட்ட முத்து, போட்ட முத்து, போட்ட முத்தி. பாத சக்கரம் தோன்றிடுமா, தோன்றிடுமா, மறுபடியும் கொடுத்த முத்தை மாநிலத்தில் விதைத்தால் இதைத்தாயானா? கொப்பாடி சிச்சிலுப்பான் குண்டு முத்து வைசூரியா ஆமம்மா. தேய்முஷ்டை கோட்டியம்மன் குளிர்காய்ச்சல் ஆகிவிடும் என்று ஆமதாயி. பச்சைமுத்து வரம் கொடுத்தார் பரமசிவன் அந்த வேளை ஆஹா ஆஹா. 21 வித்துக்களை வாங்கி வாங்கி
என் தாயாகி முத்தாரம்பிகை என்ன நினைக்கிறா தெரியுமா? எம்மா எங்க அம்மா முத்தாரம்மைக்கு கோபம் வந்துச்சுன்னா தாங்க முடியாது. ஆமா, தாங்க முடியாதுன்னா தாங்க முடியாது. தாங்க முடியாது. என்ன செய்தாள்? என்ன செய்தாள் தெரியுமா? என்னையா செய்தாள்? இந்த பகவான் நம்மை மனமுடித்துக் கொள்கிறேன் என்று ஏமாத்தி விட்டார். திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி விட்டார். இப்பொழுது முத்துவரத்திலும் ஏமாத்தி தான் இருப்பாரு. ஆமா, இந்த முத்துக்களின் சக்திகளை அவர் மேனியிலே போட்டு பாத்திர வேண்டியதான். பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று என் தாயாகிய முத்தாரம்பிகை ஆமதாயி சிவபெருமான் மேனியிலே போட்டு சோதனை செய்ய ஆரம்பித்தார். ஆகா ஆகா முத்துக்களை போட்ட போது சரி பார்த்தார் சிவபெருமான். அடடா, ஆலாட்டுப்பட்டு கொண்டு எப்படி துடிக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா? முத்தாரம்பிகை போட்ட முத்தை தாங்க முடியாமல் சரி அக்கினியாய் எரியுதடி, அனலாக வீசுதடி, அக்கினியாய் எரியுதடி, அனலாக வீசுதடி, பொறுக்க என்னால் முடியவில்லை, பொறுக்க என்னால் முடியவில்லை, பூவையளே முத்தாரம்மே, பொறுக்க என்னால் முடியவில்லை, பொறுக்க என்னால் முடியவில்லை, பூவையளே முத்தாரம்மா. பொறுக்கையனால் முடியவில்லை, பொறுக்கையனால் முடியவில்லை, பூவையரே முத்தாரம்மா. என் தாயாகி முத்தாரம்பிகை போட்ட வித்துக்கள் ஆமதாயி சிவபெருமான் ஆலாட்டுப்பட்டு கொண்டு எப்படி துடித்தார் தெரியுமா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? தலையதிலே போட்ட வித்து தலைவலியாய் மாறிடவே, தலையதிலே போட்ட வித்து தலைவலியாய் மாறிடவே, கண்டமதில் போட்ட வித்து கண்டமதில் போட்ட வித்து கண்டமாலையாகுதம்மா, மார்பதிலே போட்ட வித்து மார்பதிலே போட்ட வித்து மாராணி சிலந்தியாச்சு, மொழியதிலே போட்ட வித்து மொழி சிலந்தியானதம்மா, மொழியதிலே போட்ட வித்து மொழி சிலந்தியானதம்மா, ஆமாம்மா. கொடையதிலே போட்ட வித்து கொடையதிலே போட்ட வித்து கொடை வாழையானதம்மா, பாதமதில் போட்ட வித்து பாதமதில் போட்ட வித்து பாத சக்கரம் தோன்றிடவே, பாதமதில் போட்ட முத்து, பாதமதில் போட்ட முத்து, பாத சக்கரம் தோன்றிடுமா? ஏன் சுவாமி இப்படி புலம்புகின்றீர்கள் என்று பார்வதியால் கேட்கும் போது, உன் தங்கையாகிய முத்தாரம்மைக்கு முத்துவரம் கொடுத்தேனடி பார்வதி. சுவாமி என் மேனியிலே போட்டு சோதனை செய்தாலடி, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் என்று ஆலாட்டுப்பட்டு கொண்டு துடியாக துடிக்கிறார். ஆமம்மா. கணவருக்கு ஒரு துன்பம் என்றால் அந்த துன்பத்தில் மனைவிக்கு பங்கில்லையா சுவாமி? ஆஹா, இப்பொழுதே சென்று என் தங்கை முத்தாரம்பிகை இருக்கின்ற இடம் தேடி செல்கிறேன் ஆமம்மா. என்று முந்தாணி சேலையை ஏந்திக் கொண்டு சரி என் தாயாகிய பார்வதி ஆஹா முத்தாரம்பிகை இருக்கும் இடம் தேடி வருகிறாள். ஆஹா, முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் தோரவிட்டாள், முத்து போல கண்ணீரை முகமெல்லாம் தோரவிட்டாள், ஆமம்மா. பவழம் போன்ற கண்ணீரை பவழம் போன்ற கண்ணீரை பக்கமெல்லாம் தோரவிட்டாள், பவழம் போன்ற கண்ணீரை ஆமம்மா. பவழம் போன்ற கண்ணீரை பக்கமெல்லாம் தோரவிட்டாள். பவளம் போன்ற கண்ணீரை, பவளம் போன்ற கண்ணீரை பக்கமெல்லாம் தோரவிட்டார். முந்தாணி சேலையதை முந்தியதை ஏந்தியவள், ஆமா. முந்தாணி சேலையதை முந்தியதை ஏந்தியவள், முந்தி பிச்சை கொடுத்திடுவாய், முந்தி பிச்சை கொடுத்திடுவாய், மெய்க்குழலே முத்தாரம்மே, முந்தி பிச்சை கொடுத்திடுவாய், தாலி பிச்சை கொடுத்திடுவாய், தேவியே முத்தாரம்மே. அம்மா தங்கையே முத்தாரம்மே, ஆமம்மா. அத்தான் கொடுத்த முத்துவரத்தை அவர் மேனியிலே போட்டு சோதனை செய்யலாமாம். ஏனக்கா கவலைப்படுகிறாய்? அத்தானை காக்க வேண்டியது நமது கடமை அல்லவா அத்தானிடம் சிறிது விளையாண்டேன், அவ்வளவுதான். என்று சொல்லும் போது, கவலைப்படாதே. அக்கா பார்வதி ஆ,
விஜயநகர் பட்டினத்தில் வேந்தரசன் வேள்வியில் ஆமம்மா. வேப்பமரம் ஒன்று இருக்கிறது. சரி. வேப்பந்தழைகளை பறித்து வா. ஆஹா. அத்தான் ஈசனுக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை வீசினார். காந்தல் குறைந்து முத்துக்கள் எல்லாம் மறைந்துவிடும் என்று சொல்லுகிறார். அப்படியா? அக்கா அக்கா பார்வதி பார்வதியே வருந்த வேண்டாம் உமையவளி உமையவளே பரமனோட சஞ்சலத்தை சஞ்சலத்தை பார்வதியை தீர்த்துத்தாரே தீர்த்துத்தாரே பரமனோட சஞ்சலத்தை பரமனோட சஞ்சலத்தை பார்வதியை தீர்த்துத்தாரே. விஜயநகர் பட்டினத்தில் பட்டினத்தில் வேந்தரசன் வேள்வியிலே வேலியிலே வேப்பமரம் இருக்குதங்கி இருக்குதங்கே தழைகளை கொய்து நீயும் கொய்தினியோ இதற்கு உச்சி முதல் பாதம் வரை பாதம் வரை வீசினாக்கள் முத்துக்களும் முத்துக்களோ முத்துக்கள் எல்லாம் மறைந்து விடும் முத்துக்கள் எல்லாம் மறைந்து விடும் என்று உரைத்தாள் முத்தாரம்மை. என் தாயாகிய முத்தாரம்பிகை உரைக்கும் போது அடியே சப்த கன்னிமார்களே ஆஹா. வேப்பமரத்து தழைகளை கொய்துவிட்டு வாருங்கள் என்று சொல்ல சரி. விஜயநகர் பட்டினத்தில் வேந்தரசன் வேள்வியில் அந்த வேந்தரசன் வேள்வியிலே வேப்பமர தழைகளை கொய்துவிட்டு வருகின்றாள். ஆமா. என் தாயாகிய முத்தாரம்பிகை சொன்ன பிரகாரம் ஆமாதாயி. பார்வதியாள் பராசக்தி சிவபெருமானுக்கு உச்சி முதல் பாதம் வரை வீசுகிறார். ஆஹா. முத்துக்களை எல்லாம் எப்படி இறக்கினாள் தெரியுமா? எப்படியம்மா? உச்சியிலே போட்ட முத்து போட்ட முத்து அம்மா போட்ட முத்து போட்ட முத்து உள்ளம் மகிழ்ந்து தாயே இறங்கிடுவாய். உச்சியிலே போட்ட முத்து முத்தாரம்மே போட்ட முத்து முத்தாரம்மே உள்ள வந்து இறங்கிடுமா. கண்டமதில் போட்ட வித்து போட்ட தாயே வித்து முத்தாரம்மா முத்தாரம்மா அம்மா என் தாயே என் தாயே நீ கணப்பொழுதில் தாயே இறங்கிடுவாய். கண்டமதில் போட்ட முத்து போட்ட முத்து போட்ட முத்து அம்மா முத்தாரம்மே கணப்பொழுதில் இறங்கணுமே. மார்பதிலே போட்ட முத்து போட்ட தாயே முத்தாரம்மே முத்தாரம்மே அம்மா என் தாயே என் தாயே நீ மகிழ்வுடனே தாயே இறங்கிடுவாய். மொழியதிலே போட்ட வித்து போட்ட தாயே வித்து முத்தாரம்மா முத்தாரம்மா அம்மா என் தாயே என் தாயே நீ முகமலர்ந்து தாயே இறங்கிடுவாய். ஒளியதிலே போட்ட முத்து போட்ட முத்து முத்தாரம்மா அம்மா முத்தாரம்மே என் தாயே என் தாயே முகம் மலர்ந்து இறங்கிடம்மா. பயிரதிலே போட்ட வித்து போட்ட வித்து அம்மா முத்தாரம்மே முத்தாரம்மே அம்மா தாயாரே தாயாரே நீ மகையுடனே தாயே இறங்கிடுவாய். கொடையதிலே போட்ட வித்து போட்ட வித்து தாயே முத்தாரம்மே முத்தாரம்மே அம்மா என் தாயே என் தாயே சுகமுடனே தாயே இறங்கிடுவாய். கொடையதிலே போட்ட முத்து போட்ட வித்து முத்தாரம்மா முத்தாரம்மா என் தாயே என் தாயே சுகமுடனே நீயோ இறங்கிடம்மா. பாதமதில் போட்ட முத்து போட்ட முத்து தாயே முத்தாரம்மே முத்தாரம்மே அம்மா என் தாயே என் தாயே நீ முகமலர்ந்து பதமுடன் இறங்கிடுவாய். இப்படி முத்துக்களை எல்லாம் தான் இறக்கும் போது நான் இறக்கி சிவபெருமான் என்ன நினைத்தார் தெரியுமா? இந்த முத்தாரமைய சீக்கிரமா குலசேகரப்பட்டினம் அனுப்பி வைக்கணும்.
ஆமா. அந்த குலசையில் ஆளுகின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற அவளுடைய பக்தர்கள் எல்லாம் அவளை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த கைலாயத்தில் அவளுக்கு வேண்டிய பூஜை எல்லாம் போட்டு கொடுக்கணும். சிறப்பான பூஜைகள் எல்லாம் போட்டு கொடுக்க வேண்டும். ஆமா. என்று என் தாயாகிய முத்தாரம்பிகைக்கு சரி சிறப்பாக 12 வருட காலம் ஆஹா ஒரு நாள் கூட தவறாமல் ஆமாம்மா என் தாயாகிய முத்தாரம்பிகைக்கு சரி 6 கால பூஜைகள் நடக்கிறது. ஆகா ஆகா ஆகா. தங்கத்தால் பீடம் அமைத்து சரி வைரச் சிலையாக இருக்கின்ற என் தாயாகிய முத்தாரம்பிகைக்கு ஆமதாயி சிறப்பாக எப்படி பூஜை தருகின்றார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? திருவிளக்கு தானுமேற்றி தானுமேற்றி மாவிளக்கு ஏற்றி வைத்து ஏற்றி வைத்து சரவிளக்கு ஏற்றி வைத்து ஆமதாயி கரும்பாலை பந்தலிட்டு பந்தலிட்டு பூவாலை அலங்கரித்து அலங்காரம் செய்து நீலப்பட்டுக்கள் தான் விரித்து தான் விரித்து வர்ணமான கோலம் போட்டு கோலம் போட்டு வாசனை திரவியங்களை அள்ளி அள்ளி தாண்டளித்து அள்ளி அள்ளி தாண்டளித்து அம்மைக்கு பட்டுடுத்தி பூச்சோடு பொட்டிட்டு கண்ணுக்கு மையெழுதி சரி நீராடி பட்டுடுத்தி நீண்ட குழல் தான் முடித்து ஆமதாயி கண்ணுக்கு மையெழுதி காதுக்கு வயிறு தோடுமிட்டு ஓடுவிட்டு என் தாய் உச்சி முதல் பாதம் வரை அணிகலன்களை போட்டி ஆஹா. சிவபெருமான் அழகு பார்க்கின்றார். அது மட்டுமா? என் தாயாருக்கு ஆ. ஒரு நாள் தவறாமல் 12 வருடகால பூஜைகள் நடக்கிறது. எம்மா அங்க தெய்வார்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்னையா செய்கிறார்கள்? என் தாயார் முத்தாரம்மை மனம் குளிர்விக்க வேண்டும் என்று மனம் மகிழ வேண்டும் வேடமிட்டு ஆடுகின்றார்கள். என்ன என்ன வேடமிட்டார்கள் தெரியுமா? என்ன என்ன வேஷங்கள் எல்லாம் போட்டாங்கம்மா? கணபதி வேடமிட்டார்கள். ஆமா. முருகப்பெருமானுடைய வேடத்தை போட்டார்கள். சரி. பத்திரகாளியினுடைய வேடமிட்டார்கள். ஒவ்வொரு தெய்வார்களுடைய வேடமெல்லாம் ஆமா. அந்த தெய்வார்களுக்கு என்ன ஆனந்தம் தெரியுமா? ஆஹா. மகிடாசுரன் நம்மளை கொடுமை செய்தார். சரி. கொடுமை செய்த அந்த அரக்கனை என் தாய் முத்தாரம்பிகை அந்த மகிழன்மதை முடித்து வந்தவளுக்கு மனம் மகிழ்விக்க வேண்டாமா என்று அதனால்தான் விநாயகப் பெருமான் மாதிரி ஒரு வேடம், ஆமா. ஆஞ்சநேய பெருமான் மாதிரி ஒரு வேடம், ஆமதாயி பத்திரகாளி மாதிரி வேடம், ஆமம்மா. முருகப்பெருமான் மாதிரி வேடம், ஆமதாயி சிவன் சக்தி என்றாக சரி. அந்த சக்தி சமேதராக இருக்கின்ற ஆஹா. அவர்களுடைய வேடமும் அமைத்து சரி. சிறப்பாக தெய்வார்கள் சூரிய சந்திரர்கள் மாதிரி ஆஹா. வேடம் அமைந்து ஆமம்மா. அங்கே குழுமி அம்மைக்கு ஆனந்தப்படுத்துகின்றார்களாம். ஆஹா. அதனால்தான் பூலோகத்தில் குலசேகர பட்டினத்தில் ஆமா. அம்மைக்கு பல வேடமிட்டு சரி. பக்தர்கள் எல்லாம் அந்த வேட்டைக்கடனை செலுத்துகின்றார்கள். எம்மா என்னையா முத்தாரமே விரதம்னா லேசப்பட்ட விரதமா? அப்பா என் தாயவளுக்கு விரதம் உண்டு. என் தாயவளுக்கு பல வேஷங்கள் தான் அணிந்து அந்த காலத்திலே என் தாயவளுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று ஊரெல்லாம் அடியேந்தி எம்மா முந்தி பிச்சை வாங்கி சேர்ந்த காணிக்கைகளை அந்த தசரா நேரத்திலே அந்த குலசையிலே கொண்டு செலுத்துகின்ற நேரத்திலே தாயே பராசக்தி எனக்கு தாலி பிச்சை கொடு அம்மா முத்தாரம்மே. ஆமம்மா. தாயே எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை வரம் கொடு தாயே. ஆமம்மா. தாயே நோய் பிணி தீர்க்க வேண்டும் தாயே. ஆஹா. தொழில் சிறக்க வேண்டும் அம்மா. ஆமா. நோய்வாய் பட்டிருக்கின்ற கணவனை காக்க வேண்டும். சரி. பிள்ளைகளுக்கு நல்லபடியாக தொழில் வளம் பெருக வேண்டும். ஆமா. சகல பாக்கியத்தை ஐஸ்வர்யத்தை தர வேண்டும். ஐஸ்வர்யமாக இருக்கின்ற முத்தாரம்பிகே ஆஹா. எங்களையும் ஐஸ்வர்யப்படுத்தி நீ ஆனந்த கழிப்போடு இருக்க வேண்டும் தேவி. ஆமா. உலகத்தை ஆள்பவளே, ஆஹா. 10 திக்கும் பார் முழுதும் ஆண்ட என் தாயே பராசக்தி முத்தாரம்மே. ஆமம்மா. அதனாலே உனக்கு வேடமிட்டு வருகிறோம். ஆஹா. 10 நாட்கள் நோன்பு இருக்கின்றோம் என்று சரி. காணிக்கைகள் செலுத்துகின்றார்கள் பக்த கோடி பெருமக்கள். ஆகா 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 ஆகா. அந்த கைலாயத்தில் எப்படி பூஜைகள் தருகின்றார்களோ ஆமம்மா. அது மாதிரி பூலோகத்தில் சரி. சிறப்பாக பூஜை வாங்குகிறாள் முத்தாரம்பி. ஆமம்மா. ஆமா. அந்த கைலாயத்தில் எப்படி பூஜை நடக்கிறது தெரியுமா? எப்படி அம்மா? பாலாலே அபிஷேகமா 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 பன்னீராலே அபிஷேகமா முத்தாரம்மைக்கு. தீனாலே அபிஷேகமா 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 தாயே முத்தாரம்மைக்கு. முத்தாரம்மைக்கு சொல்விள நீரால் அபிஷேகமா அபிஷேகமா பன்னீரிலே தான் கொளித்தாள் தான் கொளித்தாள் தான் கொளித்தாய் பவுசுக்காரி முத்தாரம்மை முத்தாரம்மை. சந்தனக்காப்பு தானோமிட்டு தானோமிட்டு தானுமிட்டு நம்ம முத்த
அர்ச்சனையோ அர்ச்சனையோ அர்ச்சனையா நம்ம முத்தாரம்மைக்கு முத்தாரம்மைக்கு குங்குமத்தால் அர்ச்சனையா அர்ச்சனையோ மஞ்சள் காப்பு தானோமிட்டு 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 நம்ம முத்தாரம்மைக்கு முத்தாரம்மைக்கு வெள்ளம் கொண்டு நீராட்டி நீராட்டி சிவப்பு நல்ல பட்டோடுத்தி பட்டோடுத்தி பட்டுடுத்தி அம்மா முத்தாரம்மைக்கு முத்தாரம்மைக்கு செந்தூர திலகமிட்டா தெய்வாரெல்லாம் பிச்சி போவு வாடக்காரி 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 காய் வாடக்காரி வாடக்காரி பிசகாமல் வந்திடுவாள் முத்தாரம்மை மல்லியப்பூ வாடக்காரி 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 காய் முத்தாரம்மை முத்தாரம்மை மகிழ்வுடனே வாராளே தாயாரோ தாயாருக்கு சிவப்பு பட்டுடுத்தி ஆமதாயி செந்தூர திலகமிட்டு திலகமிட்டு என் தாயாருக்கு செவ்வரளி மாலையிட்டு ஆமதாயி சிறப்பாக பொங்கி படையிலிட்டு பூஜைகள் கொடுக்கிறார் ஆஹா முத்தான மாலை கட்டி மூலையெல்லாம் தொங்க விட்டார்கள் திலகமிட்டு மங்கள குலவை எழுப்பினார்கள் ஆஹா, மங்கைமார்கள் ஆஹா, ஆஹா. கன்னிமார்கள் குலவையிட குலவையிட கொட்டு நல்ல முழக்கத்தோடு முழக்கத்தோடு வில்லுப்பாட்டு தான் ஒலிக்க தான் ஒலிக்க. சிறப்பாக பூஜை வாங்கி எங்க அம்மாவுக்கு யார் வில்லுப்பாட்டு பிடிக்கும் தெரியுமா? யாருடைய வில்லுப்பாட்டு எட்டையாபுரம் முத்துலட்சுமி வில்லுப்பாட்டுனா தான் பிடிக்கும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா. முத்தாரம்மைக்கு ஆஹா என் தாயாகிய முத்தாரம்பிகைக்கு சரி 21 கூட்டம் 61 பந்திக்காரி பந்திக்காரி சுவாமி ஆஹா எனக்கு சிங்கமுக வாகனமாக்கி தந்திருக்கிறீர்களே மகிடாசுரன் என்னிடத்தில் அழியாவரம் பெற்றவன். சரி அதனாலே அவனை உனக்கு சிங்க வாகனாக தந்திருக்கிறேன். சரி அது மட்டுமில்ல முத்தாரம்மா, சுவாமி நீ எங்கே இருக்க வேண்டும் தெரியுமா? எங்கே இருக்க வேணும் தென் சுவாமி? தமிழ்நாட்டிலே அங்கே குலசை என்று சொல்லக்கூடிய நல்ல மக்கள் வாழக்கூடிய இடமதிலே குலசேகர பட்டினத்தில் நீ குடியிருந்து அருள் பாலித்து வர வேணும். வருகின்ற மக்களுக்கு முள்ளு முறியாம முடிச்ச பூவாடாமே கல்யாண வாசலாக குடியிருந்து அருள் பாலித்து வருவாயாக. கேட்டவரம் நீ கொடுத்து கருணையோடு ஆண்டு வர வேண்டும். வனத்தில் கிடைத்த பிள்ளைக்கு பெயர் நாமத்தை கொடுங்கள் சுவாமி. இவன் வண்டு தும்பி வைரவன் வைரவன் வைரவநாதன். ஆமா இவன் நீ எங்கெல்லாம் இருக்கிறாயோ அங்கே எல்லாம் இருப்பான். அங்கெல்லாம் உன்னோடு இருப்பான். அது மட்டுமா என்ன சுவாமி? தேவி நானும் முத்தீஸ்வரன் என்ற பெயரோடு உன்னோடு இருப்பேன். சக்தி சமேதராக பூலோகத்தில் ஆமா குடியிருக்க வேண்டும் என்று ஆஹா சிவபெருமான் முத்தாரம்பிகைக்கு சரி கோடி வரங்களை அள்ளி அள்ளி தந்தார். ஆமாம்மா கோடி வரங்களை வாங்கிக் கொண்டு வாங்கிக்கொண்டேன். தாயார் வரும்போது ஆஹா கைலாய மலை கடந்து பார்க்கடலுக்கு வருகிறார். ஆஹா பார்த்தார் மாயவன். என்னடா இது? சிவபெருமானுக்கே இவள் கொடுத்த நோய் நொடிகளை தாங்க முடியவில்லை. இவள் முத்துவரம் பச்சை முத்துவரத்தை வாங்கிக் கொண்டு போலகம் போக கூடாது. காக்கின்ற இவளையே அழிக்க துணியலாமா? அதனாலே முத்துக்களை வறுத்து கொடுத்து விட வேண்டியது முத்துக்களின் வீரியத்தை பாதை குறைக்க வேண்டும் என்று என்று மறையோட்டில் போட்டு வறுத்தெடுத்தார் மாயவன். ஆஹா ஆஹா பட்டமுத்து பாதியாக பச்சை முத்து பாதியாக பட்டமுத்து பாதியாக பச்சை முத்து பாதியாக இப்படியே தான் மறுத்து இப்படியே தான் வருத்து ஏந்திழையாள் கை கொடுத்தார் கை கொடுத்தார் மாயவன் ஏந்திழையாள் கை கொடுத்தார் கை கொடுத்தார். பாதி வீரியத்தை அந்த முத்துக்களின் வீரியத்தை குறைத்து கொடுத்தார். அங்கே முத்துக்களை வாங்கிக் கொண்டு நேராக அம்மா முத்தாரம்பிகை அந்த காசி பரிவார தெய்வார்களோடு ஆமா. காசி நல்ல தலங்கடந்து காசி நல்ல தலம் கடந்து காண்டு ரோபம் எல்லை விட்டு ஆண்டு ரூபாய் எல்லை விட்டு கல்லாரோ நெருப்பாரோ எல்லாரோ நெருப்பாரோ ஏற்பாலோ சுனை கடந்து ஏற்பாலோ சுனை கடந்து இருக்கு நாட்டு கடலும் விட்டு நாட்டு கடலும் விட்டு ஏக போகி பட்டணமா போக பட்டணமா போக ராஜ பட்டணமா போக ராஜ பட்டணமா அங்க புகழ் பெரிய பட்டணமா பெரிய பட்டணமா காசி நல்ல தலைமதியிலே தலமதியிலே தேவி தலைமதியிலே தலமதியிலே முத்தாரம்மை
கங்கமதிலே கட்டுடன் தீர்த்தமாடி மஞ்சள் நல்ல பட்டொடுத்தி என் தாய் மகிமையுள்ள முத்தாரம்பிகை. முத்தாரம்பிகை ஆமாம்மா. அங்கிருந்து ஹரித்வார் வாரணாசி தான் கடந்து குருட்சேத்திரம் வழியாக தேனிருந்து மழைபொழியும் திருப்பதி மாநகரம் வருகிறார். நகர் கடந்து அந்த மாயவனிடத்தில் வரங்கள் வாங்கிக் கொண்டு கொண்டே அங்கிருந்து நேராக சென்னை மாநகர் வழி கடந்து அங்கிருந்து புறப்பட்டு 21 கூட்டா 61 பந்திக்காரி அல்லவா சரி. மாடன்மாரையும் கைப்பிடித்து பைரவனை தான் அழைத்து ஆமா அங்கே முத்தாரம்பிகை எங்கே வருகிறாள் தெரியுமா? இந்த குலசை என்று சொல்லக்கூடிய குலசேகர பட்டணத்திற்கு வருகிறார். 1000 சிவதலம் 108 திருப்பதி தான் கடந்து ஆமா பல புண்ணிய தீர்த்தங்களாடி சரி கன்னியாகுமரியில் பகவதியிடத்தில் வரம் வாங்கி விடைபெற்றுக் கொண்டு சரி. முக்கடலில் தீர்த்தமாடி ஆமா. ஆஞ்சநேய சுவாமியிடத்திலே வரம் வாங்கி அங்கிருந்து புறப்பட்டு தானுமாலய சுவாமியை தான் வணங்கி சரி. அங்கிருந்து நாஞ்சில் நாடு கடந்து என் தாயாகி பராசக்தி எப்படி வாரா தெரியுமா? குலசை மாநகரம் என்று சொல்லக்கூடிய ஆமாம்மா. அந்த நல்ல நகரத்தில் குடியிருக்க வேண்டும் என்று குடியிருந்து குலசை நல்ல நகர்தனிலே துளசி நல்ல நகர்தனிலே முத்தாரம்மை வாராளே